பேசுறது நானு, கேட்கறது நீங்க. நான் உங்க தாரா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்டின்னா, ஜூன் 17 என்னோட பர்த்டே. ஸோ விளாக் எடுத்துட்டேன். பட் என்னோட மைக் வொர்க் ஆகல அப்டின்றதுனால 2 நாள் லேட்டா வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா நாள் மாதிரி தான் இந்த நாளும் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப ஸ்பெஷல் அப்டிலாம் ஒண்ணுமே கிடையாது. வழக்கம் போல லேட்டா எந்திரிச்சு, லேட்டா வந்துட்டு எம்ப்டி ஸ்டொமக்ல சாப்பிட வேண்டிய டேப்லெட்லாம் சாப்ட்டுட்டு, கொஞ்சம் இன்ஸ்டால வந்த மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் முரசொலி வந்து வாசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 11 கிட்ட பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சுருச்சு. எந்த பிளானுமே இல்ல. சடனா வந்து ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு, "நம்ம எங்கேயாவது போலாம்" அப்படின்னு பேசும்போது, சரி ஓகே சங்கரன் கோவில் போலாம். போயிட்டு வந்து நல்லா ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இதுதான் வந்து என்னோட பர்த்டே அவுட்ஃபிட். ரொம்ப பெருசா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப பெருசா ட்ரெஸ் எடுக்கவும் இல்ல. ஸோ இது முன்னாடி எடுத்த ட்ரெஸ் இருந்துச்சு. ஸோ அத போட்டுட்டு, அப்படியே சிம்பிளா வந்து ஒரு கிளிப் போட்டுட்டு கிளம்பியாச்சு. பெருசா அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் அப்பலாம் எதுவுமே இல்ல. நார்மலா இருந்துச்சு அந்த நாள் வந்துட்டு. அப்புறம் பஸ் வந்துட்டு 2 பேரும் பஸ்ல தான் வந்துட்டு போயிருந்தோம். எந்த கோவில் அப்டின்னா, சங்கரன் கோவில்ல இருக்கிற சங்கரநாராயண சுவாமி கோவில். ரொம்ப ஃபேமஸான கோவில். அதாவது திருநெல்வேலி, தென்காசி பீப்பிள்ஸ்க்குலாம் தெரியும். இப்டி ஒரு கோவில் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. இங்க 2, 3 சாமி இருக்கும். ஸோ எல்லா சாமியும் போய் கும்பிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு வந்து கெளம்பிட்டோம். மெயினா போனது எதுக்காக அப்டின்னா, நல்லா சாப்ட்டு வரலாம். வீட்ல இருக்க ஒரு மாதிரி இருக்கு. போன பர்த்டே வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பர்த்டே வீட்ல அப்டியே போரிங்கா போயிட்டுருக்கு அப்டின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஒரு சேஞ்ச்‌க்காக வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பி வந்தோம். சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ரிவ்யூலாம் கேட்டு இந்த கடைக்கு வந்து போனோம். அ கடை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்ல லைட் செட்டிங் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஃபுட்டு தான் வந்து சொதப்பிட்டு, சாண்ட்விச் ஃபுல்லா அந்த ஸ்டஃபிங் ஃபுல்லாமே உப்பா இருந்துச்சு. மோமோஸ் வந்து வேகவே இல்ல. ஒரு முட்ட வாட இருந்துச்சு. பீஸா வந்துட்டு ஓரளவு பரவாயில்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பொம்மை கடையில போயிட்டு எனக்கு ஒரு பொம்மை வாங்கணும். என் ஃப்ரெண்ட் வாங்கி குடுத்தா. என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டா. எனக்கு என்ன கேட்குன்னே தெரியல. ஸோ எனக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக, எனக்கு பொம்மை வேணும்னு சொல்லிட்டு பொம்மை வாங்குனேன். ஸோ எனக்கு என்ன கிஃப்ட்லாம் வந்துச்சு அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன்.